Hi viewers, welcome to JP channel. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்குறோன்னா ஃபோட்டோஷாப் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டெக்ஸ்ட்டும் பிக்சரும் வச்சு எப்படி நம்ம என்ன பண்ணலாம், பிக்சருக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வருதுன்றதை நம்ம டிசைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க கிளாஸில் போகலாம். கிளாஸில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இது போல் நம்மளுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது போல் வந்திருக்கு. இதில் போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கேன், இது போல் எடுத்து வச்சுருக்கேன். அது ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு போய்ட்டு கண்ட்ரோல் என் கொடுத்து என்ன பண்ணுறேன், நியூ டாக்குமெண்ட்ஸ் அது ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், நியூன்னு இருக்குங்களா, அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான சைஸ் நான் என்ன பண்ணுறேன் எடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்ட் லேயர் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், பேக்ரவுண்டில் கலர் கொடுக்க போகிறேன். அந்த கலர் எப்படி கொடுக்குது போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இதுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ணுறேன், இதில் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அது என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T கொடுத்து என்ன பண்ணுறேன், அந்த ஃபோட்டோவை சைஸை சின்னதாக இது போல் நான் என்ன பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது போல் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது போல் நான் சின்னதாக ஃபோட்டோ மாற்றிட்டு என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு ஃபேஸ் மட்டும் தான் வேணும், அதனால் ஃபேஸ் மட்டும் என்ன பண்ணுறேன், இது போல் நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் T கொடுத்து எனக்கு என்னென்னலாம் தேவையோ அது மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் 1 இருக்கா, இதில் போய் பேக்ரவுண்ட் லேயர் நான் என்ன பண்ணுறேன், லேயர் 0 லேயர் 1 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கிறேன், மெச் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, மெச் லேயர்னு வரும். அது ஆட்டோமேட்டிக்காக மெச் பண்ணால் ரெண்டுத்தையும் என்ன இருக்கும், ஒரே லேயராக மாறிடும் நமக்கு. அப்போ லேயர் 0 லேயர் 1ன்றது என்ன இருக்கும், லேயர் 1 ஆகிடுச்சு. கண்ட்ரோல் J கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் லேயர் 1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது போல் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குங்களா மேலே, அதில் போய் என்ன பண்ணுறேன், இது உள்ளே போய்ட்டு என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வரும். இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்ன்னு சொல்லுவாங்க. பர்ன்னு என்னென்னா லைட்டாக மங்கலான மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்காங்க, ரெகக்னிஷன் வேல்யூ என்ன பண்ணுறேன், நான் ஒரு 4ன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு ஓகே கொடுக்குறேன். ஃபோட்டோ கிளாரிட்டிக்கு ஏற்ற போல் அந்த இடத்துல அளவு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப லைட்டாக கொடுத்தா போதும். இது கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ண போகிறேன். அப்போ ஃபைலில் போய்ட்டு என்ன இருக்கீங்க, சேவ்ன்னு இருக்குங்களா, அது உள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேர் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பேர் ஏதோ ஒன்று சம்திங் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த பர்ராக இருக்குது பார்த்தீங்களா, மங்களா இருக்குல்ல, அதை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் அடிச்சுக்கிறேன். அது டீன்னு இருக்குது பார்த்தீங்களா டூல்ஸில், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவை, லெட்ரு என்ன தேவையோ அதை டைப் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி லெட்டர் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இது ஒயிட் கலரில் இருக்குது, இது போய் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்டில் பேக் கலர் டெக்ஸ்டோட கலர் என்ன பண்ணுறேன், பிளாக் கொடுக்குறேன். ஏன்னா பேக்ரவுண்டு என்ன இருக்குது, பிளாக் தான் இருக்குது, நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்போ பிளாக் கலர் கொடுத்தா என்ன ஆச்சு பாருங்கள், ஃபேஸில் மட்டும்தான் என்ன இருக்குது, நான் டெக்ஸ்ட் அடிச்சது வந்திருக்கும். ஏன்னா பேக்ரவுண்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளாக் கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுல போய்ட்டு ஓகேங்களா, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குல்ல, அது உள்ளே போய்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு டிசிஷனில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா இது இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் போய் என்ன இருக்குன்னா இங்கே என்ன இருக்கும், சைஸ் கேட்டிருக்கும். அது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கேட்கும். அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10 அளவு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு ஓகே கொடுக்குறேன். இந்த ஓகே கொடுத்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது மங்களா இருக்குது கொடுத்தேன், அது கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், டெக்ஸ்ட்டு அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற போல என்ன இருக்கும், மாறுபட்டு வந்திருக்கும். மாறுபட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறேன், இந்த லேயர் 1 இருக்குங்களா, அந்த ஃபோட்டோ எடுத்துருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போய் வைக்க போகிறேன். மேலே தூக்கி போய் வச்சிட்டேன். டெக்ஸ்ட்டு கீழே வந்துடும். கீழே வந்த பிறகு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், கிரியேட் த மாஸ்க்குன்னு கொடுத்துக்கிறேன். மாஸ்க்குன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா லைட்டாக என்ன இருக்கும், இது போல் நம்மளுக்கு மங்கலாக வந்திருக்கும். ஃபுல்லாக தெரியுதுங்களா, டோட்டலாகவே என்ன ஆச்சு, மங்கலாக வந்திருக்கு. இதில் போய் என்ன பண்ணுறது, இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த சாயில் த கலர்னு இருக்குல்ல, அதில் போய் என்ன பண்ணுறேன்னா இது போல் என்ன பண்ணுறேன், பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா என்ன இருக்கும், ஃபோட்டோக்கு மேலே என்ன இருக்கும், அந்த கலர் வந்துடும். அது ஃபோட்டோ கீழே கொண்டு வந்துடுறேன். அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன இருக்கும், டெக்ஸ்ட் இது போல் நம்மளுக்கு என்ன இருக்கும், வந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும், அந்த பிக்சர் ஃபுல்லாகவே என்ன இருக்கும், நம்ம என்ன லெட்டர் அடிச்சிருக்கோமோ இது போல் வந்திருக்கும். தெரியுதுங்களா? நான் சின்னதாக்கி காட்டுறேன் வீடியோவில், அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், பெருசாக்கும் போது லெட்டர் நம்மளுக்கு தெரியும். ரொம்ப லாங்கில் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த ஃபேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோட்டோ ஃபுல்லாக எப்படி டெக்ஸ்ட் கொண்டு வரதுன்னு பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.